வணக்கம் மக்களே, இது உங்கள் வெய்யன் சோலார் எனர்ஜி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 HP சோலார் வாட்டர் பம்போட இன்ஸ்டாலேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ண மெட்டீரியலும் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம வெய்யன் சோலார் எனர்ஜி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் இன்ஸ்டாலேஷன், அது போக சோலாருக்கு தேவையான ஆக்சஸ் எல்லாமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய சோலார் தேவை எதுனா கீழே தெரிஞ்ச நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போரோட மொத்த டெப்த்து பார்த்தீங்கன்னா 650 அடி. இதில் வந்து நம்ம 550 அடிக்கு வந்து இந்த போரை வந்து நம்ம நிப்பாட்ட போகிறோம். 3 ஹெச்பியில் வந்து சேஜ் கூடின சோலார் மோட்டர் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மோட்ரு அண்ட் இம்ப்ளரு, இந்த ரெண்டுக்கான ஒரு தனி அமைப்பு. அண்ட் இதில் யூஸ் பண்ண பைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 அடிக்கு லென்த்து கொண்ட காலம் பைப்பில் வந்து மொத்தம் 55 பைப்பை வந்து இந்த அமைப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா போரை தவிர்த்து மோட்ரு, பைப்பு, ஒயரு, ரோஃபு எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்கோப்பு தான். இன்ஸ்டாலேஷனில் மொதல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மோட்டரையும் இம்ப்ளரையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு சல்லடையை வச்சு, அதாவது எந்த ஒரு டஸ்ட்டும் வந்து இம்ப்ளருக்குள்ளே போகாத அளவுக்கு அரெஸ்ட் பண்ணிக்கிடும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பால் பல்ன்னு சொல்லக்கூடிய மண் போகாத ஒரு சின்ன ஃபில்டர் மாதிரியான ஒரு வலையை வந்து இதுக்கு முன்னாடி சுற்றிக்கிடுவோம். இன்ஸ்டாலேஷன் டயத்துலேயே நம்ம இந்த மாதிரி இம்ப்ளர்லையும் மோட்டர்லையும் வந்து டஸ்ட்டு ஏறாமல் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஃபியூச்சரில் மெயின்டெனன்ஸுங்கிறதே வராது. நம்மளோட பம்போட லைஃப் டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பம்பையும் இம்ப்ளரையும் நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சோன்னா நம்மளுடைய அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் தான். மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஒயரையும் நம்ம எக்ஸ்டர்னலாக கொண்டு போகிற ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயிண்ட் வந்து ஒன்றுக்கு ஒன்று டச் இல்லாமல் கொஞ்சம் சிக்ஸாக்காக இருந்துச்சுன்னா நம்ம கேபிளால் ஆகக்கூடிய ஷார்ட் சர்க்கிட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து லெஸ் சான்ஸாக தான் இருக்கும். கேபிளோட ஜாயிண்டில் நம்ம ஸ்லீவும் வாட்டர் இன்சுலேட்டிங் டேப்பும் சுற்றும் போது அதில் தண்ணி படுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபியூச்சரில் இந்த ஜாயிண்டால் வரக்கூடிய எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல் இருக்கும். நம்மளுடைய ஜாயிண்டிங் வந்து ரொம்ப ப்ராப்பராகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். போர்வெல்லில் மண் சரியுது, இல்லை இம்ப்ளருக்குள்ள மண் போகிறது, அதை தவிர்த்து ஒரு போர்வெல் மோட்ரு ஃபெயிலர் அதுக்கு இந்த ஜாயிண்டிங் வந்து ஒரு ரீசன். ஸோ இதை நம்ம இனிஷியலி நம்ம நல்லா ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஒரி இருக்காது. ஜாயிண்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம அவுட்லெட் பைப்பையும் இம்ப்ளரையும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காப்பர் ராடால் வந்து கட்டி வைக்கிறது. இது ஏன் கட்டி வைக்கிறோன்னா, ஒருவேளை ஒரு ஃபியூச்சரில் வந்து இந்த இம்ப்ளரும் இந்த பைப்பும் வந்து தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு காப்பர் ராடை வச்சு கட்டி வைக்கும்போது அந்த இம்ப்ளரும் அந்த பைப்பும் வந்து தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வந்தாலும் இந்த காப்பர் ராடை வந்து அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து போரை லிஃப்ட் பண்ணி எடுக்கும்போது இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்மளால் போரை வந்து லிஃப்ட் பண்ணி எடுக்க முடியும். சில நேரங்களில் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது என்ன ஆகும்னா, போரில் இருந்து ஏஜிங் ஆகி இந்த பைப்பும் மோட்டரும் பிரிஞ்சுன்னா நம்மளுக்கு லிஃப்ட் பண்ண நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இனிஷியலாக நம்ம செட்டப் பண்ணி வைக்கலாம். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ளர்லேருந்து அவுட்லெட் பைப்பை கனெக்ட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 அடி கொண்ட காலம் பைப் வந்து மொத்தம் 55 நம்பர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனோட டெலிவரி பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு டெலிவரி. நம்மளுக்கு இனிஷியலில் ஒரு காலம் பைப்பை மாட்டிட்டு நமக்கு அடுத்த ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரோஃபை ஃபிட் பண்ணுறது. ரோஃபோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம போரை உள்ள லிஃப்ட் பண்ணுறதுக்கும், அதே நேரத்தில் நம்மளுக்கு நாளைக்கு சர்வீஸு அப்படின்னா போரை வந்து வெளியே எடுக்கிறதுக்கும் இந்த ரோஃப் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட மோட்டர் கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்புல இந்த ரோஃபோட திக்னஸ் வந்து நம்ம இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து போர் ஒன்ஸ் உள்ள இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் போரோட பைப்புக்குள்ள எல்லாமே வந்து வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். ஸோ நம்ம லிஃப்ட் பண்ணி எடுக்கும்போது ஹெவி லோடாக தான் லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம ரோஃபோட திக்னஸ் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு இழுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சேம் டைம் வந்து அவ்வளோ ஹெவியான வாட்டரையும் வந்து இந்த போர்லோடு சேர்த்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கிரிப்பும் நல்லா கிடைக்கும். ஒரு போர்வெல் மோட்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஸ்டேஜையும் பார்த்துட்டோம். அதாவது வந்து ஒரு மோட்டரையும் இம்ப்ளரையும் ஜாயின் பண்ணுறது, கேபிள் ஜாயினிங் பண்ணுறது, கேபிள் ஜாயினிங்க்கு அப்புறம் வந்து ஏஜிங் ஆயிடுச்சுன்னா மோட்டரும் அவுட்லெட் பைப்பும் ஃப்ரீயாமல் இருக்கிறதுக்கு உண்டான காப்பர் ராடை பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோப்பை சுற்றுறது. ஒரு போர்வெல் மோட்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் வந்து போர்வெல்லில் இறக்கியிருக்கோம். நம்ம வந்து இனிஷியலாக வந்து ஒரு பைப்பை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா த்ரெட்டட் டைப் வந்து காலம் பைப்பு. மொத்தம் வந்து 55 பைப்பு வந்து நம்ம இதில் இறக்க போகிறோம். இந்த போரோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 650 அடி. நம்ம 550 அடிக்கு வந்து நம்ம போர்வெல் வந்து இறக்க போகிறோம். இதில் யூஸ் இருக்கிற பைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு டெலிவரி கொண்ட காலம் பைப்பு. இது வந்து 10 அடிக்கு வந்து லென்த் இருக்கும். ஒவ்வொரு 10 அடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் டைப் இருக்கும். நம்ம த்ரெட்டை வந்து இந்த மாதிரி மாட்டி மாட்டி உள்ளே இறக்கிக்கலாம். பைப்பை இறக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, அது கூட வரக்கூடிய கேபிளை வந்து நம்ம வந்து இந்த பைப்போட சேர்த்து இந்த மாதிரி வந்து ஒரு டொயினை வச்சு கட்டிக்கிட்டணும். ஏன்னா வந்து பைப்பும் கேபிள் ரோப் இந்த 3 வந்து உள்ளே இறக்கும்போது ட்விஸ்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லிஃப்ட் பண்ணி ஃபியூச்சரில் எடுத்தீங்கன்னா அது ஒன்றுக்கு வந்து மாட்டிக்கிட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து நம்ம பைப்பு இறக்கும்போது இந்த மாதிரி வந்து பைப்போடு சேர்த்து இந்த கேபிளையும் வந்து டொயினால் கட்டி வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம பைப்பை லிஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு கேபிள் டேமேஜ் இல்லாமல் இல்லை பைப்பு எந்த டேமேஜ் இல்லாமல் நம்மளுக்கு வெளியே எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்வெல் மோட்டரை பொறுத்தவரை எப்போவுமே வந்து ப்ரெசென்ட்டை மட்டும் திங்க் பண்ணாமல் பாஸ்ட் டைம் திங்க் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே சூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தண்ணியோட அளவு வந்து குறைஞ்சிட்டே இருக்குது, போரோட லென்த் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஃபியூச்சரில் உள்ள போரோட சைஸையும் நம்ம திங்க் பண்ணி நம்ம பைப் எல்லாம் சூஸ் பண்ணோம்னா அந்த நேரத்தில் வரக்கூடிய காஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும்.
இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஏசி அண்டு சோலார் பவர்லேயும் ரன் ஆகக்கூடிய ஒரு கண்ட்ரோல். பகலில் வந்து இந்த கண்ட்ரோல் ஃபுல்லாமே வந்து சோலார் பவரால் ரன் பண்ணிகிட்டு இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏர்லி மார்னிங் இல்லை நைட்டு வந்து உங்களுக்கு பம்பு ரன் ஆனால் உங்கள்கிட்ட இபி சப்ளையர் இருந்தால் இந்த கண்ட்ரோல் மூலமாகவே உங்கள் பம்பை வந்து ரன் பண்ணிக்கிட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 335 வந்து பாலிகிரிஸ்டன் பேனல் மொத்தம் வந்து 10 பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நியர் டு 3000 வாட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவோட ரன்னிங் ஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் வந்து 1000 வாட்ஸ் இங்கே கணக்கில் வந்து மொத்தமே வாட்ஸே போயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு MPPT கண்ட்ரோலு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மேகமாக தான் இருக்குது. நம்மளுடைய வாட்ஸும் பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸு தான். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேகமாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த பம்போட செயல்திறன் பார்த்தீங்கன்னா இந்த 1000 வாட்ஸ் பவர்லையுமே வந்து இதனால் வந்து 1 இன்ச்சு டெலிவரிங்கிறது வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்க முடியுது. இதுபோல் மின்சார வசதி இல்லாத உங்கள் இடத்துக்கும் குறைந்த செலவில் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்க உங்கள் வையன் சோலார் எனர்ஜியை தொடர்பு கொள்ளுங்கள்.